Hi friends, Zoology Simplified சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 8 எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்ஸ். ஏற்கனவே ஒரு செல் எப்படி ஆரிஜின் ஆகுது, அதை எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் செல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், ப்ரோகேரியாட்ஸ் எப்படி வந்திருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யூகேரியாட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். யூகேரியாட்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ்ல இருந்து தான் யூகேரியாட்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரோகேரியாட்டிக் எவல்யூஷன் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். எந்த பீரியட்ல யூகேரியாட்ஸ் எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாலியோப்ரோட்டிரோசோயிக் பீரியட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாலியோப்ரோட்டிரோசோயிக் பீரியட்ல தான் யூகேரியாட்ஸ் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. யூகேரியாட்ஸ்ன்ற நேம் மீனிங் தெரியணும். யூ இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரூ அப்படின்ற மீனிங். கேரியாட்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ். ஓகே, உண்மையான நியூக்ளியஸ் இருக்கிற செல் தான் யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லி எந்த தனி ஆர்கனலும் இருக்காது. யூகேரியாட்ஸ்ல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். இதோட கிரீக் மீனிங் பார்த்தா ட்ரூ கர்னல். அப்ப யூகேரியாட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சிங்கிள் செல்லா ப்ரோகேரியாட்ஸ் இருக்கு இல்ல, அது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஃபார்ம் ஆனதுதான் யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எப்படி சேர்ந்திருக்கும் அப்படின்னா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு செல் வந்து இன்னொரு செல்லுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஒரு உணவு இல்ல டைஜஷன்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இன்னொரு செல் இதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஷெல்டர் கொடுக்கும். நீ என்னோட செல்லுக்குள்ள நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஷெல்டர் கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கனால அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாராங்க. இந்த யூகேரியாட்ஸ் ஃபார்ம் ஆனதை வந்து எண்டோ சிம்பியாட்டிக் தியரி அதன் மூலமா நம்ம படிக்கலாம். எண்டோ சிம்பியாட்டிக் தியரினா ஒரு செல்லுக்கு உள்ளார இன்னொரு செல் வாழ்ந்துட்டு இருக்கும். ஓகே, எந்த செல்லுக்குள்ளார எந்த செல் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னா இதுல நம்ம பெரிய லார்ஜர் ப்ரோகேரியாட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியா தான். ஆர்கிபாக்டீரியா, அது வந்து ஆர்கிபாக்டீரியா நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அது எவ்வளோ சால்ட் வாட்டர்லயும் அதால வாழ முடியும், எவ்வளோ டெம்பரேச்சர்லயும் அதால வாழ முடியும். இந்த மாதிரி கஷ்டமான சுற்றுச்சூழல்ல வாழக்கூடியது தான் இந்த ஆர்கியா. இதெல்லாமே லார்ஜர் ப்ரோகேரியாட்ஸா இருக்கு. இது என்ன பண்ணுது, ஏரோபிக் பாக்டீரியல் செல், ஏரோபிக் டைஜஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியல் செல்லை என்கல்ஃப் பண்ணிடும், முழுங்கிடும். அப்படியே முழுங்கிடுறதுனால இந்த ஏரோபிக் பாக்டீரியல் செல் ஆர்கியாக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்றாது. அப்படியே ஒரு செல்லுக்குள்ள இன்னொரு செல் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி 2-3 செல்லா சேர்ந்து எண்டோசிம்பியாசிஸ் பண்ணும்போது ஒரு பெரிய யூகேரியாட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஏரோபிக் பாக்டீரியல் செல் எப்படி இவால்வ் ஆச்சு, ஆர்கிபாக்டீரியா எப்படி இவால்வ் ஆச்சுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்படி ஒரு செல் இன்னொரு செல்ல விழுங்கினது மூலமா தான் அவங்க ரெண்டு பேரும் எண்டோசிம்பியாசிஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தனாலதான் யூகேரியாட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த லார்ஜர் ப்ரோகேரியாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மெம்பரன் ப்ராலிஃபரேஷன் ஆயிருக்கும். அதோட அவுட்டர் செல் மெம்பரன் இருக்கு இல்லையா, அது வந்து மடிச்சு உள்ள போய் ஃபோல்ட் ஆகி அது வந்து இன்னொரு ஆர்கனலாவே ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் நம்ம செல்வால் வந்து டபுள் மெம்பரன் செல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன செல்லுக்கு டபுள் மெம்பரன் செல்லா இருந்துச்சு. அந்த டபுள் மெம்பரனும் உள்ள ப்ராலிஃபரேட் ஆகி ஒரு ஆர்கனல் ஃபார்ம் ஆகும்போது மேக்சிமம் ஆர்கனல்ஸ் என்னென்னது, நியூக்ளியஸ் டபுள் மெம்பரன் தான் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரன் தான் இருக்கும். நிறைய ஆர்கனலுக்கு பாத்தீங்கன்னா உள்ள டபுள் மெம்பரன் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெம்பரன் உள்ள போய் அந்த டபுள் மெம்பரன் உள்ள போய் ஆர்கனல் மடிச்சிட்டு அதுவே ஃபார்ம் ஆகும்போது ஒரு புது ஆர்கனல் ஃபார்ம் ஆகும்போது டபுள் மெம்பரன் ஆர்கனல்ஸே நிறைய ஃபார்ம் ஆச்சு. லாஸ் ஆஃப் செல்வால் தேவைப்படல. எவல்யூஷன் ஆஃப் சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது அந்த என்டையர் செல்லுக்குமே ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது. ப்ரோகேரியாட்ஸ் இருக்க வரைக்கும் அதுக்கு ஒரு வடிவம் தேவையில்லை. அப்படியே வடிவம் தேவைப்பட்டாலும் சைட்டோஸ்கெலிட்டன்ல ஒரு சின்ன ஃபிலமெண்ட், சைட்டோஃபிலமெண்ட் இருந்தா போதும். ஆனா யூகேரியாட்டா ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃபிலமெண்ட் அப்படியே சைட்டோஸ்கெலிட்டனா ஃபார்ம் ஆயிடுது. அந்த யூகேரியாட்டிக் செல்லுக்குன்னு ஒரு ஷேப் ஒன்று கொடுக்குது. The acquisition and evolution of organelles. எப்படின்னு நம்ம ஏரோபிக் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும்போது ஒரு குளோரோஃபில் தேவைப்பட்டுச்சு, குளோரோஃபில்ன்ற ஒரு ஆர்கனல் தேவைப்பட்டுச்சு அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனலா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், கால்கி பாடிஸ்னு ஒவ்வொரு ஆர்கனலா எவல்யூஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். தேங்க்யூ.